வணக்கம். வரலாத்துல எத்தனையோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க. ஆனா சில பேர்களை மட்டும் நம்பால மறக்கவே முடியாது. அப்படி ஒரு பேர் தான் நெப்போலியன் போனபார்ட். வாங்க இந்த ஒரு ஆளோட கதை உலகத்தை எப்படி மாத்துச்சுன்னு நாம பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தீவில இருந்து வந்த ஒருத்தர் எப்படி ஒரு முழு கண்டத்துக்கு அதிபராக முடிஞ்சது? இதுதான் நெப்போலியனோட வாழ்க்கையில இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. வாங்க இந்த கேள்விக்கான பதில நாம சேர்ந்து தேடுவோம். பாருங்க, ஒரு பக்கம் ராணுவ மேதை, இன்னொரு பக்கம் ஒரு பேரரசர், கடைசியில ஒரு கைதியா நாடு கடத்தப்பட்டவர். இந்த 3 வார்த்தைகள்ல அடங்கி இருக்குது அவரோட முழு வாழ்க்கையும். சரி, அவரோட கதை எங்கிருந்து ஆரம்பிச்சது? வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். எல்லாமே ஒரு சின்ன தீவுல இருந்து தான் தொடங்குச்சு. நெப்போலியன் பிறந்தது கோர்சிகா தீவுல. அது பிரான்ஸோட சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரே வருஷத்துல. அதனால அவர் தன்னை ஒரு பிரெஞ்சுக்காரரா பார்க்கல, ஒரு கோர்சிகனா தான் பார்த்தாரு. பிரான்ஸுக்கு அவர் ஒரு வெளியாள். நான் யாருன்னு காட்டணும் அப்படிங்கிற அந்த வெறி, அந்த எண்ணம் அவருக்குள்ள சின்ன வயசுலயே வந்துருச்சு. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். 1785ல அவர் ஒரு மிலிட்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட். வெறும் 8 வருஷம்தான். 1793ல பிரெஞ்சு புரட்சியில ஒரு ஜெனரல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் 6 வருஷத்துல 1799ல பிரான்ஸோட முதல் கான்சல், அதாவது நாட்டின் சக்தி வாய்ந்த தலைவர். நினைச்சு பாருங்க, வெறும் 14 வருஷத்துல இந்த அசுர வளர்ச்சி. இதுக்கு காரணம் அவரோட திறமை மட்டும் இல்ல, சரியான நேரத்துல சரியான வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்கிட்டதுதான். இப்போ நெப்போலியன் பிரான்ஸோட தலைவர் மட்டும் இல்ல, அவர்தான் இப்போ ஐரோப்பாவோட ஜாதகத்தையே எழுதப் போற ஒரு சக்தியா உருவெடுக்கிறார். இதுதாங்க வரலாற்றுல ஒரு முக்கியமான கட்டம். 1804ல போப் முன்னாடியே கிரீடத்தை வாங்கி தனக்குத்தானே சூட்டிக்கிட்டார். இதுல என்ன பெரிய விஷயம்னு கேக்குறீங்களா? ஏன் அதிகாரம் கடவுள் கொடுத்தது இல்ல வேற யாரும் கொடுத்ததும் இல்ல, இது நான் சம்பாதிச்சது அப்படின்னு மொத்த உலகத்துக்கும் தைரியமா சொன்னார். அவரோட ராணுவ வெற்றிகள்லாம் சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே கற்பனைக்கு எட்டாதது. உதாரணத்துக்கு ஆஸ்டார்லிட்ஸ் போர்னு ஒண்ணு. அங்க என்ன பண்ணாரு தெரியுமா? எதிரிங்களை தந்திரமா ஏமாத்தி தன்னோட சின்ன படைய வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஆஸ்திரிய ரஷ்ய படைய தூள் தூளாக்கினாரு. அவரோட வேகம், துணிச்சல், அடுத்து என்ன பண்ணுவாருன்னே கணிக்க முடியாத அந்த ஸ்டைல், இதெல்லாம் ஐரோப்பிய மன்னர்களையே கதிகலங்க வச்சது. ஆனா நெப்போலியன்னா வெறும் போர் மட்டும் நினைச்சிடாதீங்க. அவரோட மிகப்பெரிய சாதனை போர்க்களத்துக்கு வெளியில நடந்தது. அதுதான் இந்த நெப்போலியோனிக் கோட், அதாவது ஒரு சட்டத் தொகுப்பு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐரோப்பால சட்டமெல்லாம் ஒரே குழப்பமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த கோட் எல்லாருக்கும் ஒரே சட்டம், தனிநபர் சுதந்திரம், சொத்துரிமைன்னு பல புரட்சிகரமான விஷயங்களை கொண்டு வந்துச்சு. நம்புவீங்களா? இன்னைக்கு உலகத்துல பல நாடுகளோட சட்டங்களுக்கு இதுதான் அடித்த. எவ்ளோ வேகமா ஒருத்தர் மேல போறாரோ அவ்ளோ வேகமா கீழேயும் வருவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? நெப்போலியன் வாழ்க்கையில அதுதான் நடந்துச்சு. பேராசையோட விலை ரொம்பவே பெருசு. அவரோட வீழ்ச்சிக்கு ஆரம்ப புள்ளி ரஷ்யா மேல படையெடுத்ததுதான். அது ஒரு மிகப்பெரிய தப்பு கணக்கு. ரஷ்யாவோட பரந்த நிலப்பரப்பையும் எலும்ப உறைய வைக்கிற குளிரையும் அவர் சாதாரணமா நினைச்சிட்டாரு. பல லட்சம் வீரர்களோட போன அவரோட படை கிட்டத்தட்ட முழுசாவே அழிஞ்சு போச்சு. சொல்லப்போனா இது அவரோட சாம்ராஜ்யத்தோட சவப்பெட்டியில அடிக்கப்பட்ட முதல் ஆணி. அந்த ரஷ்ய பேரழிவுக்கு பிறகு எல்லாமே ரொம்ப வேகமா சரிய ஆரம்பிச்சது. ஒண்ணுபட்ட ஐரோப்பிய நாடுகள் அவரை தோற்கடிச்சு எல்பா தீவுக்கு நாடு கடத்தினாங்க. ஆனா நெப்போலியன் சும்மா இருப்பாரா? அங்கிருந்தும் தப்பிச்சு வந்து மறுபடியும் 100 நாளைக்கு ஆட்சிக்கு வந்தார். அது அவரோட கடைசி சூதாட்டம். அந்த ஆட்டம் வாட்டர்லூ போர்க்களத்துல முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த தடவை அவரோட எதிரிகள் எந்த ரிஸ்க்கும் எடுக்கல. அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு நடுவுல உலகத்துல இருந்தே துண்டிக்கப்பட்ட மாதிரி இருந்த செயின்ட் ஹெலனாங்கிற ஒரு பாறை தீவுக்கு அவர் அமிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல ஐரோப்பாவே ஆண்ட சக்கரவர்த்தி அங்க தனிமையில தன்னோட கடைசி நாட்களை கழிக்க வேண்டியதா போச்சு. சரி, நெப்போலியன் தோத்துட்டாரு, அவரோட கதை முடிஞ்சு போச்சு, அப்படிதானே? இல்லவே இல்ல. அவரோட தாக்கம் இன்னிக்கும் நம்ம கூட இருக்கு. அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம், ஆனா அதை யாராலையும் மறுக்க முடியாது. இந்த 2 படத்தையும் பாருங்க. ஒரு பக்கம் உலகத்தையே ஜெயிக்கணுங்கிற வெறியோட இருக்கிற ஒரு இளஞ்செனரல், இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் இழந்து சோர்வா உட்கார்ந்திருக்கிற ஒரு முன்னாள் பேரரசர். இந்த 2 படத்துக்கும் நடுவுல ஒரு முழு சகாப்தத்தோட கதையே அடங்கி இருக்கு. அப்போ நெப்போலியனை நாம ஏன் இன்னிக்கும் ஞாபகம் வச்சிருக்கோம்? ஏன்னா அவர் போர்க்களத்துல புது புது யுக்திகளை கொண்டு வந்தாரு. பிரெஞ்சு புரட்சியோட சுதந்திரம், சமத்துவம் மாதிரியான கொள்கைகளை ஐரோப்பா முழுக்க பரப்பினாரு. அவர் கொண்டு வந்த சட்டங்கள் இன்னைக்கும் பல நாடுகள்ல இருக்கு. கடைசியா ஐரோப்பாவோட வரைபடத்தையே மாத்தி வரைஞ்சாரு. கடைசியா நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வரும். நெப்போலியன் ஒரு மாபெரும் மேதையா, இல்ல லட்சக்கணக்கான மக்களோட சாவுக்கு காரணமான ஒரு கொடுங்கோலரா? ஒருவேளை அவர் ரெண்டுமேவா இருந்திருக்கலாம்.
இதுக்கான பதில் நீங்க வரலாற்றை எப்படி பாக்குறீங்கங்கறத பொறுத்தது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?